உங்களுடைய மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குது, அதாவது அடிக்கடி ஸ்டோரேஜ் ஃபுல் வருது அப்படின்னா அதுக்கெல்லாம் யார் காரணம் கேட்டிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் தான். ஸோ ஏன்னா இந்த வாட்ஸ்அப்பில் தான் நம்ம எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுறோம். அதாவது ஃபைலு, ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ எதாக இருந்தாலுமே இந்த வாட்ஸ்அப்பில் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அதனால் எல்லா ஸ்டோரேஜும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் தேவையில்லாத டேட்டா எல்லாமே வாட்ஸ்அப்பில் கிடக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தேடி போய் நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தேடி நம்ம டெலீட் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பே ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருக்காங்க, ஈஸியாக நம்ம செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, அதில் உள்ளே போய் நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. செட்டிங்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகணுன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் ஸ்டோரேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இல்லை, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். பட் எதுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாது. எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்ன டேட்டாவில் நீங்கள் டெலீட் பண்ணணும், அதாவது வாட்ஸ்அப் எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணியிருக்கு, அதாவது எவ்வளோ ஸ்டோரேஜ் கன்சியூம் பண்ணியிருக்கு, இதெல்லாம் தேவை இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. என்ட்ரு ஆகணுன்னே ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் எவ்வளோ, அதில் வாட்ஸ்அப் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு, அதர் ஆப்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம டெலீட் பண்ணாலே போதும், அதாவது முக்கால்வாசி இந்த ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்வர்டட் மெனி டைம்ஸ்னு போட்டு உள்ள ஃபைல் இருக்கும். அது பக்கத்துலேயே அது எவ்வளோ எம்பி கன்சியூம் பண்ணியிருக்கு, இல்லை எவ்வளோ ஜிபி கன்சியூம் பண்ணியிருக்கு அப்படின்னு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது அதிகமாக ஏதாவது ஃபார்வர்டு பண்ண மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது இந்த இடத்துல இருக்கும். இதுக்குள்ளே என்ட்ராகி இதில் எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ எதெல்லாம் தேவையில்லையோ அதை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாததை அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகும். என்னென்னலாம் தேவையில்லையோ அது எல்லாமே செலக்ட் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா டெலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜர் தென் 5 MB அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது 5 MBக்கு மேலே உள்ள ஃபைல் எல்லாமே இதுக்குள்ளே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா 5 MBக்கு மேலே, அதாவது 5 MBக்கு மேலே என்னென்ன ஃபைல்லாம் இருக்கும் அது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதில் என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படின்னு அதேமாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் யார் யாரெல்லாம் சாட் பண்ணீங்க, எந்தெந்த குரூப்லலாம் இருக்கீங்க அப்படின்னு வரும். ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஸ்டோரேஜ் கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்னு பக்கத்தில் இருக்கும். அப்படியே அதுக்குள்ளே என்ட்ராகி உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு அதை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவு ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் ஃப்ரீ ஆயிரும். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறந்துடாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.